அனைவருக்கும் மந்திர வணக்கம். இது பிளாக் மேஜிக் இன் தமிழ் யூடியூப் சேனல். கண் திருஷ்டிகள் ஒழிய, காத்து கருப்பு பாதிப்பிலிருந்து தப்பிக்க, பூத பிரேத பேய் பிசாசுக்கள், ஏவல் பில்லி சூனிய கோளாறுகள் அனைத்தும் சரியாக ஒரே ஒரு பரிகாரம், 9 நாள் அபிஷேக பரிகாரம். ஆடியோவை முழுமையாக கேட்டு நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் செய்யுங்க. நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? நடக்கும்னு நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாக தான் சொல்கிறோம். ஒவ்வொரு பதிவுலையும் நம்பிக்கையோடு செய்யும்போது நிச்சயமாக அது சாத்தியம். மாந்திரிக கலை ரொம்ப புனிதமான ஒரு கலைங்க. தெய்வீக மாந்திரிக கலையில் பல நல்ல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரி வாழ்வதற்கு இந்த கலையை பயன்படுத்தலாம். இந்த தெய்வீக கலையை கற்றுக்கொள்ள விருப்பம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. 21 நாளில் நீங்கள் இந்த கலையை கற்றுக்கலாம். ஒரு தகவல், 29/6/2025 திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மர்ம மாந்திரிக மகா தெய்வீக உபாசனை தீட்சை முகாம் நடைபெற உள்ளது. தெய்வீக தீட்சை தரப்போகிறேன். யாருக்கெல்லாம் ஒரு தெய்வத்தை முறைப்படி உபாசனை எடுத்துக்கணும்னு ஆசை இருக்கோ, அந்த தெய்வத்தோட தரிசனத்தை பார்க்கணுன்னு ஆசை இருக்கோ, உபாசனை தீட்சை வாங்கணும்னு ஆசை இருக்கோ, முன்பதிவு செஞ்சுட்டு நேரடியாக வரலாம். அன்னைக்கே மகா பரிகார யாகமும் நடக்குது. உங்கள் குடும்பத்தில் கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்வதற்கும் இந்த யாகத்தில் நீங்கள் கலந்துக்கலாம். நேரடியாக வர முடிஞ்சவங்க நேரடியாக வரலாம். நேரடியாக வர முடியாதவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் உபாசனை வழங்கப்படும் மற்றும் பரிகார கலையும் அனுப்பி வைக்கப்படும். விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். விவரம் வழங்கப்படும். நான் ஒரு அபிஷேகம் சொல்ல போகிறேன். இந்த அபிஷேகம் செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு ருத்ராட்சம் வேணும். எத்தனை முக ருத்ராட்சம் தெரியுமா? 7 முக ருத்ராட்சம். 7 முக ருத்ராட்சத்துக்கு 9 நாட்கள் தொடர்ந்து நான் சொல்ற அபிஷேகத்தை பண்ணிட்டீங்கன்னா, நிச்சயம் சொல்றேன், அடிச்சு சொல்லுவேன், எப்பேற்பட்ட பிரச்சனையும் 9வது நாள் அபிஷேகம் முடிஞ்சுன்னு வெளியே போயிடும். என்ன அபிஷேகம் தெரியுமா? எலுமிச்சை சாறு அபிஷேகம். 7 முக ருத்ராட்சத்திற்கு எலுமிச்சை சாறு அபிஷேகம். இது ரொம்ப ரகசியம், தெய்வீக மாந்திரிக ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா பல பேர் பல துன்பங்களில் இருக்கீங்க. இந்த ஒரு அபிஷேகத்தை செய்யுங்க. 7 முக ருத்ராட்சம் 1 முறைப்படி சாபனிக்கு வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. இதை என்னைக்கு ஆரம்பிக்கணும்னா, பிரதோஷம் அன்னைக்கு, வளர்வரி பிரதோஷமோ அல்லது தேய்பிறை பிரதோஷமோ, பிரதோஷம் அன்று ஒன்று பிரதோஷ நேரத்தில் செய்யணும் அல்லது மாலை நேரம், மாலை 6 மணிக்கு மேலே இரவு 10-30 மணிக்குள்ள எப்பனாலும் செய்யலாம். பிரதோஷத்தை அன்னைக்கு ஆரம்பிச்சு தொடர்ந்து 9 நாட்கள் எலுமிச்சம்பழம் 1 வாங்கி அறுத்து அதை பிழிஞ்சி ஒரு டம்ளர்ல ஊற்றி வச்சிருங்க. எலுமிச்சை சாறு ருத்ராட்சத்தை வாங்கி பூஜையில வச்சிருங்க. அந்த ருத்ராட்சத்துக்கு எலுமிச்சை சாறு ஊற்றி அபிஷேகம் பண்ணி தூப தீபம் காட்டி வணங்குங்க. அவ்வளவுதான். தொடர்ந்து 9 நாட்கள் எலுமிச்சை சாறு ஊற்றி அபிஷேகம் செய்து வணங்கிட்டீங்கன்னா நான் சொன்ன நன்மை அப்படியே நடக்கும். ஈசனின் நெற்றிக்கல்லிருந்து வரக்கூடிய அந்த ஒளி உங்கள் குடும்பத்தின் மீது பட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீயது பூரா வெளியே ஓடி போயிடும். இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க. இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகத்தை பற்றி, உபாசனை பற்றி உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி, ஏவல் பில்லி சூனியங்களை பற்றி, பேய் பிசாசுகளை பற்றி என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்காக ஒரு தனிப்பதிவு நம்ம சேனலில் பதிவிடுகின்றேன். ஒரு அறிவிப்பு, 24/7/2025 ஆடி அமாவாசை. இறந்தவர்களுக்கு அதர்வண வேத முறைப்படி ஆத்ம சாந்தி செய்ய வேண்டுமா? பித்ரு பிண்ட தர்ப்பண ஆத்ம சாந்தி பூஜையும், உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் கோபமாக இருக்கா, கன்னி தெய்வத்தோட சாபம் உங்களுக்கு இருக்கா, கன்னி தெய்வ பூஜையும் அன்று நாங்கள் செய்ய போகிறோம் மயான கரையில். இதனுடைய விளக்கம் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், பதிவு செய்ய. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். மாக்காளியே நமக.